30 ஆண்டுகளுக்கு முன் நெல்லையப்பர் கோவிலில் ஏற்பட்ட விபத்தில் எரிந்த வெள்ளி தேர் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று 16 அடி உயரத்தில் 450 கிலோ எடையில் புதியதாக செய்யப்பட்ட நிலையில் வெள்ளோட்டம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், என்ன காரணத்திற்காக வெள்ளோட்டம் ரத்து செய்யப்பட்டது? விவரங்கள். தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல ஒன்றானது நெல்லையப்பர் கோவில். இந்த கோவில்ல தங்கத்தேர் இருந்து பக்தர்களின் பயன்பாட்டில இருந்து வருகிறது. வெள்ளித்தேர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு ஏற்பட்ட ஒரு சில விபத்துகள் காரணமாக தேர் முழுதும் எரிந்து போனது. தொடர்ந்து பக்தர்கள் மீண்டும் இந்த வெள்ளித்தேரை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து இந்த தேருக்கான உத்தரவு சட்டமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டது. வெள்ளித்தேர் செய்யக்கூடிய பணியும் தொடர்ந்து நடந்து வந்தது. 16 அடி உயரத்துல 450 கிலோ வெள்ளி தகடுகள் பொருத்தப்பட்டு தேர் வடிவமைக்கக்கூடிய பணி நடந்து வந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு முழுவதுமே பணி முடிந்த நிலையில செப்டம்பர் மாதம் வெள்ளோட்டம் விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த நாள் எல்லாம் குறிக்கப்பட்டது. ஆனால் அப்போது ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடைபெறும் என அழைப்புதல்கள் அச்சடிக்கப்பட்டு பொதுமக்கள், உபயதாரர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், முக்கிய விஐபிகளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு நாளைய தினம் வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்திற்கான ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகம் சார்பில் தீவிரமாக செய்யப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல நிர்வாக காரணங்களுக்காக அந்த வெள்ளோட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பக்தர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 30 ஆண்டுகளாக வெள்ளித்தேர்ல சுவாமி அம்பாள் வலம் வருவதை காண முடியாமல் இருந்த பக்தர்கள் மீண்டும் வெள்ளித்தேர்ல சுவாமி அம்பாள் வெளியே வருவதை பார்ப்பதற்காக ஆர்வமாக இருந்த நிலையில தற்போது ஒத்திவைக்கப்பட்டு 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது பக்தர்களிடம் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழல்ல இந்து முன்னணி சார்பில் ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கண்டன அறிவிப்பு வெளியிடப்பட்டு வரும் 16ஆம் தேதிக்குள் வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்று தேர்ல சுவாமி அம்பாள் செல்லவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான மக்களை திரட்டி அறப்போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சம்பவத்தால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை வருது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.